ஹலோ ஆல் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 யம்மியான டின்னர் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இந்த வாரம் ஃபுல்லா நான் டின்னருக்கு என்ன குக் பண்ணேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெசிபி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சாண்ட்விச் அண்ட் ரொட்டி. இது 2ம் தான். சாண்ட்விச் ஃபார் புஜ்ஜு, ரொட்டி எனக்கும் என் வீட்டுக்காருக்கும். சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சுட்டு அது கூட வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு சாட் மசாலா கலந்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபில்லிங் ரெடி. இதை நம்ம பிரெட்ல நல்லா தடவிக்கிட்டு கடலை மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பஜ்ஜி மாவு இருந்ததுன்னா அதுலேயும் போட்டு டிப் பண்ணலாம். நான் கடலை மாவு தான் இருக்குங்கிறனால கொஞ்சம் பேக்கிங் சோடா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கிட்டேன். அதில வந்து பஜ்ஜி மாரி 2 பக்கமும் அந்த பிரெட்ட வந்து முக்கி எடுத்துட்டு, நான் தோசை கல்ல டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளான செம்ம டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி. உங்ககிட்ட சக்கரவள்ளி கிழங்கு இல்லாட்டி, இத நீங்க உருளைக்கிழங்குலயும் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். பூச்சி ஸ்கூல்லேருந்து வரும்போதே பயங்கர பசியோட வருவான். வந்த உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவான் யூசுவலா. டின்னர் கூட அவ்வளோ ஒரு ஹெவியாலாம் சாப்பிட மாட்டான். அதனால வந்த உடனே ஏதாவது நல்ல குட் திங்ஸாக குடுத்து அவன் வயிற ஃபில் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்ல. எப்படி வேணாலும் விளையாண்டுட்டு வரட்டும், மெதுவா வரட்டும் அப்படின்னு விட்டுருவேன். இன்னைக்கு வந்து அதனால தான் நான் சாயந்திரமே இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாண்ட்விச் மாரி பண்ணேன். நான் பிளான் பண்ணியிருந்த டிஷ்ஷு சக்கரவள்ளி கிழங்குல ரொட்டி பண்றது தான். ஸோ அவனுக்காக தான் இந்த சாண்ட்விச் வெர்ஷன். இப்போ இருக்க மழை காலத்துக்கு சுட சுட பாதாம் பால் குடிச்சா எப்படி இருக்கும்? நம்மளோட செகண்ட் ரெசிபி அதுதான். சுட சுட பாதாம் பால். செம்மையா இம்யூனிட்டி பூஸ்டிங்கான ஒரு ட்ரிங்க்கும் கூட. நான் வந்து இதுக்காக ஒரு முந்தின நாளே 20 பாதாம ஊற வச்சுட்டேன். அது காலையில அடுத்த நாள் காலையில தோலெல்லாம் நான் எடுக்கலங்க. ஏன்னா தோல்ல தான் நெறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதோட சேர்த்தி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ டோட்டலா இந்த ரெசிபில நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். ஏன்னா நாங்க 3 பேர் இருக்கனால 3 கிளாஸ் பாதாம் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் எதுவும் வடியெல்லாம் கட்டல. அப்படியே ஜஸ்ட் 3 கிளாஸ் தண்ணியில 20 பாதாம வந்து நல்லா அரைச்சு சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள், கரைச்சு வச்ச குங்குமப்பூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி, 2 ஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நான் அப்படியே கலக்கி விட்டுட்டே இருக்க போறேன். நல்லா கொதிச்சு அது திக்காயி வர வரையிலும். நம்மளுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கலக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்ச நேரம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தாங்க. இதில நான் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். பாதாம் பாலும், மஞ்சளும் அவ்வளோ ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரிங்க்ன்னு சொல்லலாம். ஒரு 10, 15 நிமிஷம் காய்ச்சினதுல சுண்டி ஒரு 1/2 டம்ளர் குறைஞ்சிருச்சு. அதுக்காக நான் அத ஈக்குவேட் பண்றக்காக ஒரு 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப கிரீமியா பிடிக்கணும் அப்டின்னா, இதுக்கு நீங்க தண்ணிக்கு பதிலா பால் கலந்து கூட இத நீங்க பண்ணலாம். நல்லா இருக்கா? எங்களோட டின்னர் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொட்டி. ஆல்ரெடி சாண்ட்விச்க்காக பண்ண மசாலா இருக்கு இல்லையா? அதுல கோதுமை மாவு கலந்துட்டு கொஞ்சம் லைட்டா எண்ணெய் விட்டு பெனஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான். தண்ணி லைட்டா தெளிச்சா போதும். சூப்பரான சாஃப்ட்டான சப்பாத்தி ரெடி ஆயிடும். இது செம்ம டேஸ்டியா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் தயிர் இருந்தா போதும். அப்படி இல்லாட்டி நீங்க ஏதாவது தக்காளி தொக்கு, ஊறுகாய் இந்த மாரி ஏதோ சிம்பிளா வச்சு தொட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி. ஏன்னா பாதி தான் மாவு இருக்கு. மீதி எல்லாம் வந்து இந்த கிழங்கு தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மசாலா. அத வச்சு சப்பாத்தி அண்ட் சாண்ட்விச் அப்படின்னு 2 சூப்பர் யம்மியான டிஷ்ஷஸ் ரெடி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் ட்ரை பண்ணிட்டு, நைட்டு டின்னருக்கு ரொட்டி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டின்னருக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் லசானியா. நெறைய பேர் இத ட்ரை பண்ணியிருப்பீங்க. பீஸா மாதிரி தான் இருக்கும். பட் அத விட இன்னுமே சீஸியா நெறைய வெஜிடபிள்ஸோட இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான எக்ஸாட்டிக் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹெல்த்தியாவும் இருக்கும். அதே மாரி எக்ஸாட்டிக்கா நெறைய சீஸு, எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு இருக்கும்.
இந்த வெஜ் லசானியா ப்ரிப்பரேஷன்ல 4 ஸ்டெப் இருக்கு. 1 வெஜிடபிள் ப்ரிப்பரேஷன். அத தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் ஸ்டெப்பு பீஸா சாஸ் ரெடி பண்றது. தேர்ட் ஸ்டெப்பு ஒயிட் சாஸ் ரெடி பண்றது. ஃபோர்த் ஸ்டெப்பு லசானியா ஷீட்ஸ். அதாவது பிரெட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்றது. ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வெஜிடபிள்ஸ் நான் இன்னைக்கு கார்னும், ப்ரோக்கோலியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ன வந்து ஒரு ஃபுல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ப்ரோக்கோலிய அந்த மாரி சுடு தண்ணீல போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, அதில பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால. அடுத்தது டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணும். பீஸா சாஸ் மாதிரி ஒரு சிம்பிளான சாஸ் தான். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆலிவ் ஆயில் விட்டு கொஞ்சம் பூண்டு, வெங்காயத்த நல்லா தாளிச்சுட்டு, அடுத்தது தக்காளிய அரைச்சு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அது கூட உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் ஆரிகானோ இதெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு எடுத்தோம்னா, சூப்பரான பீஸா சாஸ் ரெடி. இது ஆல்ரெடி என்னோட பீஸா ரெசிபிலயே போட்டிருப்பேன். அடுத்தது ஒயிட் சாஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நம்ம அதெல்லாம் இப்ப அப்படியே பேரலலா பண்ண போறோம். இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிரலாம். இந்த ஒரு கடாயில நல்லா இரும்பு கடாயில ரோஸ்ட் ஆகுற மாதிரி இது வந்து நம்ம எவ்வளோ வெஜிடபிள் போடுறோமோ, அதில பாதி ஆயிரும் ரோஸ்ட் ஆச்சுன்னா. வேக வச்சத தான் நாம வந்து பேக் பண்ண போறோம். ஏன்னா, பேக்கிங் பண்றதுல வந்து ரொம்ப வேகாது. பச்சையா இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது டேஸ்ட். ஸோ வெங்காயம், கார்னு, ப்ரோக்கோலி இதெல்லாம் போட்டு, அது கூட உப்பு, மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா அத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மேபி நீங்க ஹைல வச்சு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா காய்கறி எல்லாம் வெந்தோன்னே அத எடுத்து வச்சிரலாம் அவ்வளோதான். இங்க டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது நம்மளோட ஒயிட் சாஸ் ப்ரிப்பரேஷன். ஒயிட் சாஸ் ரொம்பவே சிம்பிள். வெண்ணெய போட்டு வெண்ணெயில வந்து கோதுமை மாவ நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது கூட பால் ஊத்துனீங்கன்னா, நல்லா திக்கா ஒரு கிரீமியான ஒரு சாஸ் ரெடி ஆயிரும். கடைசில அதில சீஸ் போட்டு, ஆரிகானோ போட்டு இறக்கிட்டீங்கன்னா, ஒயிட் சாஸும் ரெடி. ஸோ 3மே ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். அப்பாடி! அப்படின்னு இருக்கு. ஃபைனல் ஸ்டெப்ல பிரெட். அதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாரி தேய்ச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஓடிஜி சேஃப் வெசல்ஸ், அலுமினியம் பேனோ, இல்ல கண்ணாடி பவுலோ எதுலயோ ஒண்ணுல நம்ம ஒவ்வொரு லேயரா நம்ம அடுக்கி வைக்க போறோம். நான் 2 லேயர்ஸ் செய்ய போறேன். இதுல ஒரு லேயருக்கு 4 பிரெட் தேவை. ஸோ நான் 2 லேயர் 8 பிரெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து ரெட் சாஸ் ஃபர்ஸ்ட்டு கீழ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நீங்க வந்து பிரெட்ட வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ், அடுத்தது வெஜிடபிள்ஸ், அதுக்கு அடுத்தது மேல சீஸ். இப்போ அகைன் ரெட் சாஸ். அதுக்கப்புறம் பிரெட்டு, ஆ அதே மாதிரி அந்த லேயர் வைஸ் வெர்சாவா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நான் 2 லேயர் வச்சுட்டு, கடைசியா மேல் லேயர்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, சீஸ் இருக்கிற எல்லா சீஸையும் போட்டு, நான் வந்து என்னோட லேயர்ஸ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இத வந்து நம்ம பேக் பண்ண போறோம் அவ்வளோதான். உங்ககிட்ட ஓடிஜி ஓவன் மாரி எதுவும் இல்லன்னா, நீங்க கடாயில வச்சு கூட பேக் பண்ணலாம். அப்படி கடாயும் இல்லன்னா, உங்ககிட்ட கேஸ்ட் அயர்ன் தவா இருந்ததுன்னா, அதுலயும் இந்த மாரி லேயர்ஸ டைரக்ட்டா அடுக்கி, சிம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா இது வேலை முடிஞ்சிரும். இதுக்காக கண்டிப்பா ஓடிஜி தான் வேணுமா அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. நம்ம பிரெட் எல்லாமே குக் ஆயிட்டனால, மேல சீஸ் மெல்ட் ஆற அளவுல மட்டும் வச்சு எடுத்துட்டோம்னா, ஆ அவ்வளோதான். அதுக்கு வந்து தான் இந்த டைமிங்கு. அவ்ளோ சூப்பரா வந்திருந்தது இந்த டிஷ்ஷு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்கிட்ட ஒயிட் சாஸ் மிச்சம் இருந்தது. ஸோ, அத வந்து நான் மேல ஊத்திட்டேன். எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ண வேண்டிய டிஷ்ஷு. LASANYA. தப்பு. UNIE. LSANGA லசாங்கா அப்படின்னு வரும். ஆனா அத நம்ம லசானியா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். செம்மையா இருக்கு. எனக்கு நாளைக்கு ஷார்ட் பிரேக் தெரியாமா? இன்னைக்கு டின்னருக்கு ஒரு செம்ம சூப்பரான ரெசிபி யோசிச்சு வச்சிருக்கேன். க்ரீமி மஷ்ரூம் சூப். இது ஒரு செம்ம கான்டினென்டல் சூப்பு. இதுக்கு கார்லிக் நெறைய போடணும். ஸோ ஒரு 10 பல் பூண்ட நல்லா குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். நான் என்னோட கல்சட்டிய ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதில கொஞ்சம் வெண்ணெய் போட்டு, அந்த வெண்ணெய் உருகுனோன்ன, வெங்காயமும், பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ அதெல்லாம் வதக்கி முடிச்ச உடனே நம்மளோட காளான. காளான நான் பொடி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த காளான் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து இந்த ஹேர் எல்லாம் இல்லாம, இங்க பாருங்க பிஞ்சா இருக்கும். ஸோ அந்த மாரி காளான் தான் செம்ம டேஸ்டியா இருக்கும்.
1 பாக்கெட் காளான் எங்க 3 பேத்துக்கும் கரெக்ட்டா இருந்தது. காளான் போட்டு கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்க போறோம். இப்போ இதில நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாம் சுண்டி வர வரைக்கும் அத விட்டுறணும். அதிலேயே காளான் நல்லா வெந்துரும். இப்ப நாம மேல கார்னிஷ் பண்றதுக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லியும், காளானையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா ஓரளவுக்கு தண்ணி சுண்டிருச்சு. இந்த கொஞ்சமா தண்ணி இருக்கும்போதே ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவ போட்டு இது கூட நல்லா கலந்துக்க போறோம். கட்டி இல்லாம. அது நல்லா கலங்குனதுக்கு அப்புறமா 2 டம்ளர் நான் பால் சேர்த்துக்கிட்டேன். ஒன்ஸ் பாலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேணும்னா, நீங்க இன்னொரு டம்ளர் பால் சேர்த்திக்கலாம். இல்ல நீங்க தண்ணி கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா. ஏன்னா கோதுமை மாவுல கலந்தோம்னா அது இன்னுமே திக்காயிடும். மேல கார்னிஷ் பண்றதுக்காக கொஞ்சம் காளான நான் அழகா கட் பண்ணியிருந்தேன். ஸோ அத வெண்ணெயில டோஸ்ட் பண்ணிட்டு மேல ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சீஸ் ஸ்லைஸும் சேர்த்துக்கிட்டேன். மேல கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா, சூப்பரான கிரீமியான காளான் சூப் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா கிரிஸ்பியா பிரெட்ட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி எவ்வளோ சூப்பரா வந்திருந்ததுன்னா, செஞ்ச எல்லா ரெசிபிலயும் எனக்கு ரொம்ப புடிச்ச ஃபேவரைட் இந்த ரெசிபி தாங்க. உங்களோட ஃபேவரைட் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்னென்ன ரெசிபி நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலான்னும் சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.